என்ன என்னவா அசால்ட்டா கேக்கிய என்னனே? என்னன்னு கூப்பிட்டா என்னதான் கேட்பாங்க? என்ன மையட்டுக்கு போனிலனா? ஏன் மையட்டுக்கு போனிலன்னு கேட்டேன். ஆமா, இப்ப எதுக்கு? என்ன என்ன சண்டை போட போயிருக்கீ அப்படிதானே? சண்டை போடக்கூடாது, அவளெல்லாம் அடிச்சுட்டு வந்துக்கணும். என்ன கோவப்படக்கூடாது, ஆத்திரனுக்கு புத்தி இருக்காதுன்னு சொல்லுவாங்க, அது உண்மைதான். ஆமா, நான் ஆத்திரக்காரன் தான், ஆனா புத்தி இல்லாதவன் இல்ல. இல்லன்னா சொந்த அக்கா கிட்ட போய் யாராவது சண்டை போட்டு வருவாங்களா? எவ்வளவு தைரியம் தான் என் பிள்ளைங்களை திட்டுவா? தோளுக்கு மேல வளர்ந்த பிள்ளைய முறைச்சு பாக்குறதே தப்பு. இவன் 4 பேர் முன்னாடி திட்டி இருக்கா. இந்த தம்பி பிள்ளைன்னு திட்டிருப்பாவ, இதுல என்ன இருக்குது? அப்படி எல்லாம் திட்டக்கூடாது. அவன தோளுக்கு மேல வளர்ந்த பிள்ளை, அவனுக்கும் தன்மானம் கௌரவம் எல்லாம் இருக்கும். யார் பிள்ளைங்களை திட்டதுக்கு இவளுக்கு யார் உரிமை கொடுத்தா? என்ன அவிய உங்களையே பிள்ளை மாதிரி பாப்பாவ, அப்புறம் உங்க பிள்ளை எப்படி பாத்துப்பாவ? என் பிள்ளைல யாருமே திட்டக்கூடாது, அவ்வளவுதான். அது நீயா இருந்தாலும் சரி, பிள்ளைல யாருமே திட்டக்கூடாது. அப்பா பத்திருக்க வேலையை பத்தியா? சரிம்மா, நான் அப்பா கிட்ட பேசுறேன். அத்தை கிட்ட போய் சண்டை போட்டு வந்திருக்காங்கடா, அதுவும் இந்த வீட்டு வாசல்ல மிதிக்க மாட்டேனே. அங்கேயே அத்தை கிட்ட சொல்லிருக்கலாம்ல, திட்டாதீங்க அப்பாக்கு பிடிக்காதுன்னு சொல்லிருக்கலாம்டா. நீங்க தானே பெரியவங்களை ஏத்து பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்கீங்க. ஆமா, நீ ஏத்து பேசாம வந்திருக்க, இவன் தான் அமைதியா நின்றுட்டான். நீ நல்லா சண்டை போட்டிருக்கிய. பின்ன இவனை பிடிச்சி திட்டுவாங்க, நான் பாத்துட்டு இருக்கணுமா? கண்ணத்துல அரைஞ்சிட்டு வந்து கொண்டு தானே. போங்கடா, போய் படிங்க போங்க. சரி விடுங்கம்மா, ஏன் டென்ஷன் எடுக்கீங்க? உங்க அப்பா பார்த்த பாருக்கி. அப்பா ஏன் திட்டுறீங்க? அப்பா என்னமா டென்ஷனா இருக்கீங்களாப்பா? இல்லடா இல்லடா. அப்பா என்னையா திலிப்ப? நீங்க கோமா இருக்கீங்களா? இல்லடா தங்கம். சரி விடுங்கப்பா. சரி சரி சரி, நீ போய் படியா போ. பையில பார்த்தா சிரிக்கிறது, என்கிட்ட கோபப்படுறது. எல்லாம் பாப்பா எங்கள இங்கதான் விளையாண்டுட்டு இருக்கா. அது வீட்டுக்குள்ள வரதே கிடையாது. அதான் நீங்க வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு இருக்கலாமே. வீட்டுக்குள்ள நம்பி விட முடியலடா, எதையாவது உன்னை கொடைக்கு வச்சுட்டு போயிடுறா. என்ன தங்க பிள்ளை? தங்கமே எங்க வா, அண்ணங்கிட்ட வா, அண்ணங்கிட்ட வா. என்ன அப்பா அண்ணே இப்ப அண்ணேங்க? நான் அம்மா கிட்ட பேச மாட்டேன். அம்மன்னா ஆவாத உனக்கு? அப்பா காலு. அது ஒண்ணு செய்யாதுப்பா. காலை மிதிச்சுக்கிட்டு ஒண்ணும் செய்யாதா? தங்க பிள்ளை என்னம்மா? அப்பா அண்ணா சொல்ல மாட்டே. அப்பா ரிமோட் கார் வேணும்பா, வண்டி வந்திருக்குப்பா. அப்பா வீட்டுல இருக்க சாமா காணாதே. அம்மா எடுத்து விடுவாளே. அதான் எனக்கு அம்மா பிடிக்காது இல்லப்பா, நீங்க வாங்கப்பா. அவ்வளவுதான், அம்மா என்ன ஓடட்டு அடிச்சு விடுவா. இன்னைக்கு மட்டும் நீ எதையாவது வாங்கிக்கிட்டு வீட்டுக்குள்ள வா, அதுக்கப்புறம் தான் இருக்கு. திலிப்பனே பாப்பா கிட்ட வாங்கி கொடுக்கணும். வா தங்கம், அண்ணன் வாங்கி தரவா. அண்ணன் வாங்கி தரா, நான் போ. அப்போ உங்க பர்ஸ் கொடுங்க. ஓ பர்ஸ் வாங்குறதுக்கு நீ பெரிய ஆள் ஆயிட்ட. அதான் எனக்கு உங்களை பீக்கிறேன்னு சொன்னேனே. தங்க பிள்ளை இங்க வாய, தங்க இங்க வாய. அன்னை கூப்பிட்டு மாதிரி போமா. இல்ல செல்லம் கொடுத்து நாசமா ஆக்கி வச்சிருக்கீல. போங்கம்மா. சரி வா, அண்ணன் வாங்கி தரேன். வாமா போ. நான் சொல்லமா இருக்கா பாரு அவன்கிட்ட. இருப்பா சேட்டை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்குது. அப்பா நாங்க பாப்பாக்கு வண்டியும் கொடுத்துட்டு இருக்கோம்ப்பா. இந்தயா அப்ப பர்சனா இருக்கு பாரு. உங்க பர்ஸே எங்கிட்ட தான்ப்பா இருக்கு. உங்ககிட்ட தான் கொடுத்து வச்சிருக்காவல. சரிங்கப்பா, நாங்க வெளில நிக்க வாங்க. நல்ல செல்லம் கொடுக்கானவல. ஆம்பளை பையன் மாதிரியே வளருதா. அதுக்கு என்ன உனக்கு கவனிச்சியா? என்ன 2 பையனும் அவளுக்கு அப்பா மாதிரி இருக்கானோ பாரு. தமிழே என்ன ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆனாலும் பாப்பாவை அவனை நல்ல பாப்பானு தெரியுமா? என்ன பேச்சு பேசுறீங்க? உன்னதான் சொல்லுத, எனக்குலாம் பாப்பா பத்தின கவலையே கிடையாது. அவன அண்ணன் மாதிரி இல்ல, அப்பா மாதிரி இருக்கானு. அப்ப உங்களுக்கு என்ன பத்தி கவலை இல்ல அப்படிதானே? லூசு மாதிரி பேசாத. என் பயிர்களை பத்தி உனக்கு தெரியல. அவன் ஒரு மகாராணி மாதிரி பாப்பானுவ. இனிமேல் இப்படி பேசுனீங்க அதுக்கப்புறம் தான் இருக்கு. ஏ லூசு, உன்னை விட்டுட்டு நான் எங்க போவேன்? எங்க போனாலும் உன்னை கூட்டுட்டே போயிடுவேண்டி. அப்படிலாம் நான் இல்லாத உலகத்துல எல்லாம் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். நான் எங்க இருக்கணும் அங்கதான் நீ இருக்கணும். என் உலகம், என் உசுறு எல்லாமே நீதாண்டி. நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். உனக்குமே என்னை பத்தி சரியாவே தெரியல. போ ஏடி, நான் உனக்கு எவ்வளவு நேசிக்கிறேன்னு சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. நீ இல்ல நான் இல்ல, நான் இல்லன்னா நீ இல்ல, அவ்வளவுதான். நான் வாழ்ற காலம் வரைக்கும் உன்னை நல்லா பாப்பேன். என் காலம் முடிஞ்சதா உன்னை சேர்த்தே கூட்டிட்டு போயிடுவேண்டி. பேசாதீங்க, விடுங்க. செல்லம் ஒரு தரம் உன்னை நினைக்க வைத்தாய். அடிக்கடி என்னுடன்
நான் வந்துட்டேன். எப்பா அப்பாக்கு புள்ள தப்பாம இருக்கா. நான் கிளம்பிட்டேன்ப்பா. உன்னை யார் விட போறா? இருங்க, வெளியில தான் அம்மா இருக்காங்க, கத்தி கூப்பிட்டுறேன். ஏமா ஐயோ, எங்க கத்தாதீங்க. அம்மா என்னையா? நான் பாப்பாவை கூட்டிட்டு அண்ணச்சடிக்கு போறேன். ஏன் ரோட்டை பார்த்து கிராஸ் பண்ணி போறேன்னா? சரிங்கப்பா. சரிம்மா, நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. காலையில இருந்து ஆபீஸ் போயிட்டு வந்திருக்கீங்கல்ல. சரியா, நீ பாத்து கூட்டு போனா. அம்மா வீட்டுக்கு எதுவும் வாங்கிட்டு வரணுமாமா? செம்பல்யம்மா கிச்சன்ல இருப்பா, போய் கேளுமா. சரிங்கம்மா. இங்க தானே வச்சேன். என்ன முட்டை கூட பாத்தியா? ஏக்கா காலையில அன்பாசி தான் கத்துக்கிட்டு அலைஞ்சா. ஐயோ, இவ சேட்டை நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே போகுது. இந்த ஸ்கூல் லீவ்லாம் ஏன் விடுதாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. நான் நேற்று அவ தூக்க கூடாதுன்னா மேல தூக்கி வச்சேன். நான் அங்கேருந்து தூக்கிட்டு போயிருக்காள. ஆனா முட்டை இருந்துடா. ஆமா, ஒரு 3 முட்டை கிட்ட இருந்துச்சு. நான் தினேஷ் வந்துட்டாவ. முட்டை இல்லைன்னா சாப்பிட மாட்டாவல. தமிழக்கா வந்துட்டாவன்னு நினைக்கேன். ஏக்கா நான் இட்லிக்கு கோர போட்டுட்டுமா? ஒரு கிளாஸ் மட்டும் போடு. நாளைக்குள்ளதை நாளைக்கு பாத்துக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சா சதீஷுக்கு பிடிக்க மாட்டேங்குது. சரிங்கக்கா. அம்மா ஏக்கா திலிப்பன் கூப்பிடுறான்னு நினைக்கேன். என்னையா? அம்மா கடைக்கு போறேன். எதுவும் வாங்கணுமா? எல்லாம் அன்பரசி அங்கே நிக்கா. ஆமாமா, அவளதான் கடைக்கு கூட்டிட்டு போறேன். எல்லாம் அந்த முட்டை கூட அவகிட்ட இருக்கான்னு கேளு. அது தொலைஞ்சு போச்சு. நான் சொல்லல. தொலைஞ்சு போச்சா? ரஸ்கல், நீங்க வா, உனக்கு இருக்குது. எப்ப நான் வாங்கிட்டு வந்துட்டா? சரியா, ஒரு 5 முட்டை வாங்கிட்டு வந்துருண்ணா. சரிங்கம்மா. எங்க வா. என்னம்மா? அம்மால கொஞ்சம் களி கிண்டிச்சிருக்கேன், சாப்பிடியா? உடம்பு கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. அவன் திருப்பங்க வெளிலதாம்மா நிக்கா. கொஞ்சம் போல சாப்பிடியா? ஆமாம்மா, எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காதும்மா. இல்ல ஆம்பளை பெண்ணுக்கு உடம்பு நல்லா வைக்கல. கொஞ்சம் சாப்பிடு. எம்மோ எனக்கு வேண்டாமோ. இல்ல அம்மா சொல்லுதவள சாப்பிட. சரி. அம்மா இது தந்தா சரியா தானே இருக்கும். சாப்பிட்டுட்டு போ. திருப்பனையும் கூப்பிடு. நீங்க தாங்க, நாங்க காலையில சாப்பிட்டு போயிருந்தேன். சரியா, அப்படியே கால் வச்சு எல்லாம் திருட்டு போங்கண்ணா. சரிங்கம்மா. ஏக்கா களி பொம்பளை பிள்ளை திங்காதி இவனை எப்படிக்கா திம்பானுவ? கொடுக்கணும் பத்துக்கு ஆம்பளை பையனுக்கும். அவனுக்கு கொஞ்சம் எலும்பு வச்சுலாம் நல்லா இருக்கும்ல. இந்த பையன் ஹாஸ்டலுக்கு போனா ஒரு சத்து பொருள் கிடையாது. வீட்டுல ஏதாவது செஞ்சு பறக்கி கொடுத்தாதான் உண்டு. அதான் இப்ப கொடுத்தேன் பத்துக்க. கம்பெனிக்கு போயிட்டு வீட்டுல இருந்து களியும் கண்டிட்டியா? பரவே பையில எப்பமாவது வரானு உனக்கு சத்து பொருள் கொடுக்கண்டா. என்ன தமிழே? சரி. ஏக்கா நான் மட்டும் 2 தான் ரிப்பேர் ஆச்சே. நான் அந்த பேச்சமா கட்டல கொண்டு மாவு அரைச்சி கொடுத்துட்டு வரேன்க்கா. சித்த அப்படியே வடைக்கு கொண்டு கொடுத்துட்டு வந்துறேன். அப்படியே அங்க போயிட்டு வந்துறேன். அண்ணா ஞாபகப்படுத்துங்க. நான் போயிட்டு நைட் 9 மணிக்கு பிறகு வரேன். குமார் வரைச்சிடுவீங்களா? நானே அங்கதான் வரணும். அத்தைக்கு சாப்பாடுலாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு நான் உடனே வரேன். சரிங்கக்கா. அப்ப நான் மாத்திட்டு எடுத்து கிளம்புறேன். சரி. கொஞ்சம் பட்டா அரைக்க சொல்லி போன திருப்ப கரகரன்னு அரைச்சிருந்தாவ. எத்தனை வாட்டி சொன்னாலும் அவ அப்படிதான் அரைக்க போறாவ. அது நம்ம வீட்டுல அரைச்ச மாதிரி இருக்குமா? கொஞ்சம் சொல்லி பக்கத்துல நின்று அரைச்சிட்டு வா. சரிங்கக்கா. அம்மாவா தேர்மொழி என்னச்சுதா? உள்ள ஃபைட் நடக்கு. அவளை என்ன ஓட விட்டு அட்டாம வச்சிருக்கிய பாருங்க. வேறனால போக மாட்டேங்கக்கா. சேட்டை. சரி நான் போய் பார்த்துட்டு வரேன். அப்படி குளு குளுன்னு சந்தோஷமா இருக்குமே. இல்ல தென்மொழி. தெரியுது, நீங்க மனசுக்குள்ளே சிரிக்கீங்கன்னு நல்லா தெரியுது. இல்ல தென்மொழி. அம்மா, அந்த டிஎஸ்பி ரோகிணி எதுக்கு உங்க அம்மா இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க? அத்தை உனக்கு மறந்துடாத. தெரியும் தெரியும். ஆமா, அவளுக்கு இங்க என்ன வேலை? இங்க எதுக்கு தங்கணும்? அவ யாரு? அம்மா ஒருத்தவங்க தங்க வைக்காங்கன்னா ஏன் எதுக்குன்னு கேள்வி எல்லாம் கேட்க முடியாது. அம்மா எது செஞ்சாலும் சரியா இருக்கும். சும்மா ஒண்ணும் யாரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வர மாட்டாங்க. யாருக்கும் அடைக்கலம் கொடுக்க மாட்டாங்க. யாருக்கும் வாக்கும் கொடுக்க மாட்டாங்க. அப்பா போதும் உங்க பிராணம்லாம். சரி, அந்த டிஎஸ்பி எப்ப போவா? தெரியல, எனக்கு எப்படி தெரியும்? அம்மா கூட்டு வந்திருக்காங்க, எனக்கு எப்படி தெரியும்? போகலாம், போகாமலே இருக்கலாம். இங்க கூட தங்கலாம். நான் ஹாஸ்டல் போனாலும் நீங்க இங்க தானே இருப்பீங்க? ஆமா, இனி இங்க என்ன வேலைக்கு போறேன்? டிஎஸ்பி இங்க தானே? அதான் சொன்னேனே, அம்மா எங்க தங்க வைக்காங்களோ அங்க தங்கி தானே ஆகணும். அப்படின்னா டிஎஸ்பி ரோஹிணி இங்க தான் இருப்பா. இவங்களும் இங்கயா இருப்பாங்க. பஞ்சம் நெருப்பு பக்கத்துலயா? இல்ல, என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. இல்ல. என்ன தேமொழி? நான் இனிமேல் ஹாஸ்டலுக்கு போகல. என்னாச்சு உனக்கு? ஹாஸ்டலுக்கு போலியா? அப்ப படிப்பு? அது நான் பாத்துக்கிடுவேன். நான் இங்க இருந்து போய்க்கிடுவேன். கஷ்டப்பட்டுட்டாலும் பரவாயில்ல, நான் இங்க தான் இருந்து படிப்பேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல, எனக்கு சந்தோஷம் தான். நீங்களும் இனி ரூம் விட்டு வெளியில போக கூடாது. நான் எதுக்கு போக கூடாது? சொன்னா கேட்கணும்.
போக கூடாதுன்னா போக கூடாது. மீறி அனாவசியமா உங்களை ஹால்ல போட்டு அப்புறம்தான் இருக்கு. அப்புறம் அந்த டிஎஸ்பி ரோகிணி கிட்ட ரொம்ப வளைஞ்சுக்கிட்டுலாம் பேச வேண்டாம். நான் எதுக்கு பேச போறேன்? பேசக்கூடாதுன்னா பேச மாட்டேன்னு சொல்லணும். நான் எதுக்கு பேச போறேன்னா வியாக்கியானம் பேசக்கூடாது. சரிம்மா, நான் பேசல. ஏதோ அவளை பார்த்து மௌனமா சிரிச்ச மாதிரி இருந்தது. அப்படியா? அப்படின்னா இவங்க சிரிச்சிருக்காங்க. ஓ, அப்ப அன்னைக்கு எல்லாரும் பேசிட்டு இருந்தது உண்மைதான். உங்களுக்கு டிஎஸ்பி ரோகிணி ரொம்ப பிடிக்குமா? ஏன் திடீர்னு அப்படி கேட்க? நேர்மையான அதிகாரி, பிடிக்கும். பிடிக்குமா? பிடிக்கும். நேர்மையா இருந்தா யாருக்கு தான் பிடிக்காது? அதுக்காக இல்ல, மத்தபடி. புரியல. மத்தபடினா நேர்மையை தவிர்த்து வேற ஏதாவது? எனக்கு புரியல. நீ எது கேட்கறதாலும் நேரா கேளுமா. எனக்கு ஒண்ணு மாதிரி திங்க் பண்ண தெரியாது. அப்போ நான் தப்பானவளா? அப்ப எனக்கு தப்பா திங்க் பண்ண தெரியுமா? ஊட்டி கொடைக்கானல் போலாமே. டிஎஸ்பி ரோகிணி வேற அங்க இருக்கா. இங்க இருந்தா இவங்களும் அவங்களும் பேசுவாங்க. சரிப்படாது. நாம இங்க இருந்து போறதா நல்லது. சரி, நீங்க இவ்வளவு சொல்றதுனால நான் வரேன். மீட் பண்ணணும்னு சொன்னாங்க, ஆனா எங்கயாதுன்னு சொல்லலையே. எனக்கு இந்த வீடே பிடிக்கவே இல்லை. ஃப்ரீடமே இல்லை. என் மேல யாருமே உண்மையான அன்போடே இல்லை. எனக்கு பிடிக்கவே இல்லை. அவங்க எவ்வளவு பாசமா இருக்காங்க, எவ்வளவு அக்கறையா இருக்காங்க. என்னை பார்க்க முடியலன்னு வீட்டுக்கே வந்து பார்த்துட்டு போனாங்க. அவங்க மட்டும்தான் உண்மையான பாசத்தோட இருக்காங்க. மத்த எல்லாருமே பொய். சரி, ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டுடலாம். நான் அனன்யா பேசுறேன். ஏதோ பேசணும்னு சொன்னீங்க, அப்புறம் ஒன்னும் சொல்லவே இல்லை. ஏய் புல்லட், சீக்கிரம் வாடா, நேரம் ஆகுது. ஏய், நீ என்கிட்ட வேலை பார்க்கல, வேற யார்கிட்ட வேலை பார்க்கியாடா? நான் உனக்கு கத்தி கத்தி கொடுத்தலட்டு ஏன் நிலைமை இருக்கு? இல்ல பாஸ், பெரிய ஐயா வேலை கொடுத்துட்டாங்க, அதான் நான் கூப்பிட்டேன்னு அந்த நிக்கணும். வண்டி எடுக்க கிளம்பலாம். ஓகே பாஸ். ஏய், இந்த போன் எடு. என்னங்க பாஸ், ஓபன் பண்ணுடா. ஓகே பாஸ். பாஸ், ஏமாளி பொண்ணு 150. அந்த அனன்யாடா. அது என்னன்னு பாரு. நான் அனன்யா பேசுறேன். ஏதோ பேசணும்னு சொன்னீங்க, அப்புறம் ஒண்ணுமே சொல்லல. பாத்தியாடா, என்னையே குட்டி போட்டு நாய் மாதிரி சுத்தி வரால பாத்தியா? டே, நான் சொல்ற மாதிரி ரிப்ளை பண்ணு. பாஸ், என் குரலுக்கும் உங்க குரலுக்கும் வித்தியாசம் இருக்கலாம் பாஸ். நீங்களே ரிப்ளை பண்ணுங்க பாஸ். இவருக்கெல்லாம் நான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீயே பண்ணு பாஸ். என்ஜாய் பண்ணுடா. நான் சொல்ற மாதிரி ரிப்ளை பண்ணு பாஸ். டேய், நானே உனக்கு ஃப்ரீயா தரேன், நீ என்ன வேண்டாம் வேண்டாங்க. நான் சொல்ற மாதிரி ரிப்ளை பண்ணு. ஓகே பாஸ். உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி பேசணும்னு நினைச்சேன், ஆனா உங்ககிட்ட சொல்லதுக்கு பயமா இருக்கு. அப்படி மட்டும் சொல்லு. ஏன் பாஸ் உங்களுக்கு பயமா? டே மடப்பையில, பொம்பளைகளுக்கு இந்த சஸ்பென்ஸ்னாலே ஆவாது. என்ன யாது அப்படின்னு அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருப்பாள்வ. அதனால என்னவா இருக்கும் யாதுன்னு என்ன பத்தியே நினைப்பா. அப்புறம் நான் என்ன பிரார்த்தனை பண்ணாலும் அவன் என்ன நம்புவா. அதுக்கு தான்டா. சொல்லு. உங்ககிட்ட முக்கியமான விஷயம் தான் பேச நினைச்சேன், ஆனா எனக்கு பயமா இருக்கு. உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் தான் நினைச்சேன், ஆனா எனக்கு பயமா இருக்குதே. உங்ககிட்ட முக்கியமான விஷயம் சொல்லணும், ஆனா பயமா இருக்குது. ஐயோ, என்னவா இருக்கும்? எதுக்கு என்கிட்ட சொல்ல பயப்படுறாங்க? என்னவா இருக்கும்? ஐயோ, எனக்கு மண்டையே வெடிச்சிரும் போல இருக்கு. என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும்? சரி, வாய்ஸ் மெசேஜ்ல கேட்டுவா. என்ன சொல்ல பயமா இருக்குது? பாஸ், ரிப்ளை வந்துட்டு. ஓபன் பண்ணு, ஓபன் பண்ணு. எதுக்கு பயமா இருக்குது? நான் சொல்லல. இனி என்ன யாதுன்னு மெசேஜ் போட்டுக்கிட்டே இருப்பா பாரு. இதனால உங்களுக்கு என்ன ப்ராஃபிட் பாஸ்? இருக்குடா, நான் சொல்ற இடத்துக்கு என்ன நம்பி வருவா. முடிச்சிடலாம்ல பாஸ்? ரொம்ப நல்லா இதெல்லாம் இழுத்து அடிக்க கூடாடா. அந்த மாதிரி வேலையை முடிச்சமா போய்கிட்டே இருக்கணும்டா. அதுக்கு அவ என்ன நம்பணும், என்ன நம்பி அவ எங்கனாலும் வரணும். எங்க பாஸ் கூட்டிட்டு போறீங்க? நான் எங்க கூப்பிட்டாலும் வருவாடா. எப்படி சிக்கன பத்தி அந்த விக்ரமுக்குன்னு. சரி சரி, நான் சொல்ற மாதிரி ரிப்ளை பண்ணு. ஓகே பாஸ். என்ன ரிப்ளை வரல? ஐயோ, எனக்கு பைத்தியமே பிடிச்ச போல இருக்குது. ரிப்ளை பண்ணுங்க. என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும்? என்கிட்ட ஏன் பயப்படணும்? மறுபடியும் மெசேஜ் போடலாம். என்கிட்ட எதனால சொல்லுங்க. எதுக்கு பயப்படுறீங்க?
நாம ரிப்ளை பண்ண முடியாது, அந்த பிள்ளை ரிப்ளை பண்ணிட்டு இப்ப அவளுக்கு அங்க இருக்க முடியாதா? அவ மூளை அவள் அங்க இருக்க கூடாது. ஏன்னா அவ வயசு அப்படிடா. என்ன யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அவள பலவீனம் தானடா நமக்கு பலமே. அவ பலவீனத்தை நான் என் பலனா மாத்துறேன். கதையை முடிக்கிறேன். சரி, அவ என்ன நினைக்கிறான்னு ஓபன் பண்ணி பாரு. எதனாலும் என்கிட்ட சொல்லுங்க. ஏன் பயப்படுறீங்க? என்கிட்ட எதையும் மறைக்காதீங்க. பாத்தியாடா? ஆமா பாஸ். சரி, நான் சொல்ற மாதிரியே சொல்லு. இல்ல, எனக்கு பயமா இருக்கு, நான் சொல்ல மாட்டேன். இல்ல, நான் சொல்ல மாட்டேன், எனக்கு பயமா இருக்கு. சொல்ல மாட்டேன், எனக்கு பயமா இருக்கு. எதனாலும் என்கிட்ட சொல்லுங்க. ஏன் பயப்படுறீங்க? உங்களுக்கு பயமா? பாஸ், ரிப்ளை வந்துட்டு. அதான் சொன்னேனடா, அவளால அங்க இருக்க முடியாது. ஓபன் பண்ணு.